அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு மோசஸ் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றார். ஒரு ஃபேமஸான ஒரு சேயிங்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் அந்த விளையாட்டில் எளிதில் நீங்கள் வென்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு கேம் இருக்குன்னா அந்த கேமுடைய ரூல் மேக்கராக நீ இருந்தன்னா ஈஸியாக அந்த கேமில் வந்து நம்ம வின் பண்ண முடியும். இப்போது பாஜக வந்து முதல்ல இந்த பவர் கேப்சர், பொலிட்டிக்கல் பவர் கேப்சர் எப்படி அடைஞ்சாங்க அப்படின்றத 2014 நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த வந்து ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ஒரு ஒப்பீனியன் மேக்கிங் உருவாக்குனாங்க. இங்கே வந்து மிகப்பெரிய லெவலில் ஊழல் இருக்கிற மாதிரியும் ஒரு ஆக்டிவிஸ்ட் உருவாக்கி அண்ணாசாரே மூலிமா ஒரு போராட்டத்தை கட்டமைச்சு அதை வந்து மீடியா மூலிமா ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கிங் கிரியேட் பண்ணி ஆமாம் பெரிய கரப்ஷன், இந்தியா முழுவதும் கரப்ஷன் இருக்கிற மாதிரியும் பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து விழுந்து கிடக்கிற மாதிரியும் எல்லையில் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லி ஒரு ஒப்பீனியன் மேக்கிங்கை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி அது மூலிமா தான் இவங்க பவர் கேப்சரே பண்ணாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து மோடி அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் அவர்கள்லாம் கூட ஆதரவாக பேசினாங்க. நம்ம முன்னாடி இருந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் என்ன அலிகேஷன் வச்சாங்கன்னா, இவிஎம் மிஷின் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. இவிஎம் மிஷின் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் லாஜிக் ரீசன் சொன்னாங்க. பல இடங்களில் நம்ம பார்த்தோம். இப்போ நான் தான் வேட்பாளர் அப்படின்னா எனக்கு என்னுடைய குடும்பம் கூட ஓட்டு போடாமல் இருக்கட்டும், நான் எனக்கு தானே ஓட்டு போட்டிருப்பேன், ஏன் ஒரு ஓட்டு எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட் கேட்டார். நம்ம நியூஸில் பார்த்தோம். பல இடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கு எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் லார்ஜ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருந்தது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்து இவிஎம் மிஷின் மேலே அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதை வந்து நிரூபிக்க முடியாமல் வந்து தேர்தல் ஆனால் ஒப்பீட்டு அளவில் வந்து வாக்கு சீட்டு முறைக்கும் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா, வாக்கு சீட்டு முறையில் தான் மிக மோசமாக முறைகேடுகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னு தான் அதை பண்ணதான் இவங்க தான். சண்டிகர் மேயர் தேர்தலில் நம்ம பார்த்தோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பேலட் சிஸ்டத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, ஊரே பார்த்தோம், சிசிடிவியில் பார்த்தோம். ஆனால் பல டெவலப்டு நேஷன்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்றைக்குமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்குன்னா அதை மேனிப்புலேட் பண்ண முடியுன்றது தான் டெக்னாலஜி. இவங்க அது கேரளாவே சாட்சி. இப்போ கேரளாவில் மாக் போலிங் நடந்தது. மாக் போலிங்கில் என்ன நடந்தது, எதுக்கு நீங்கள் பட்டன் எடுத்தனாலும் பிஜேபிக்கு தான் ஓட்டு விழுந்தது. அப்போ இவங்க செட்டப்பை எப்படி பண்ணுறாங்கன்னா, போலிங் டைம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த போலிங் டைம் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் யாருக்கு போட்டாலும் பிஜேபிக்கு போகிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அதில் வந்து உருவாக்க முடியும். சரி, அந்த இவிஎம் மிஷின் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன்னு வச்சுக்கேன், அந்த குற்றச்சாட்டை எப்படி நிரூபிப்பேன்னா, அதே இவிஎம் மிஷின் நான் போட்ட அந்த ஓட்டு தான் வந்து ஃப்ராடுலண்ட்டாக போயிருக்குன்னு நான் சொல்கிறேன். இவங்க என்ன கூப்பிடுவாங்கன்னா, அடுத்தது நீ ஓட்டு போட்டு பார்க்கலாம், யார் தருதுன்னு பார்க்கலான்னுவாங்க. நான் போட்ட ஓட்டு ஃப்ராடாக போயிருக்குதுன்றது தான் என் குற்றச்சாட்டு. ஸோ அதில் கூட ஒரு சில லாஜிக் ரீசன்ஸ் சொல்லி அவங்க எஸ்கேபிசம் ரூட் மூலிமா அவங்க தப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. கையும் காலுமா இப்போ எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வச்சிருக்க குற்றச்சாட்டு டாக்குமெண்ட் பேஸ்டு எவிடன்ஸோடு நம்ம அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அதில் எல்லாமே அம்பலமாகுது. ஸோ அதில் முக்கியமாக நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிரா தேர்தல் 2024 மே மாதம் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. 2024 மே மாதம் லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. கரெக்டாக 5 மாதத்துக்கு அப்புறமா 2024 நவம்பர் மாதம் அங்கே ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. இடையில 5 மாதம் தான். இந்த 5 மாதத்தில் மகாராஷ்டிராவில் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓட்டர்ஸ் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ் வந்து நியூ ஓட்டர்ஸாக வந்து அந்த ரேஷியோ வந்து உயர்ந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? இது 5 மாதத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ ஓட்டர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஓட் ரேஷியோ 5 மாதங்களில் அது ரேபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது விஷயம், கர்நாடகாவில் வந்து எல்லாருமே வந்து இப்போ வந்து ப்ரீ போலிங் ரிசல்ட் என்ன சொன்னாங்கன்னா, 16 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. கள சூழ்நிலையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அங்கே கிடச்சது அவங்களுக்கு வந்து 9 இடங்கள் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்க கட்சிக்குள்ளே வந்து போட்டு அது சம்மந்தமாக வந்து விசாரணை நடத்தும்போது அப்போ கேட்குறாங்க அவங்கக்கிட்ட, எங்ககிட்ட ரீடிங், அதாவது அந்த சிசிடிவி 5 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான வந்து போல் பூத்துலலாம் வந்து ஓட்டுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அப்போது அந்த விதிகளில் திருத்தம் கொண்டு வராங்க. 45 நாளுக்கு மேலே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் எளிதில் அந்த விளையாட்டில் நீ ஜெயிச்சிடலான்ற போதில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜும் அவங்க கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு இன்னர் இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது பெங்களூரு சென்ட்ரல் கான்ஸ்டிடியூன்சி அவங்க வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறாங்க. அதில் அப்போ கர்நாடகாவில் வந்து 8 சட்டமன்ற தொகுதி ஒரு எம்பி தொகுதிக்கு சமம். அப்போது 7 சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து 86,000 ஓட்டு லீடு. ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மகதேவபுராவில் மட்டும் நான் வந்து பிஜேபி லீடு எடுத்திருக்கிறாங்க. மொத்தமாக அவங்க லீடு எடுத்தது வந்து 1,00,000 சில்லற ஓட்டு வந்து லீடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக டிஃப்ரென்சஸ் பார்த்தா 32,000 ஓட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த தொகுதியை மட்டும் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் பண்ணி நம்ம வந்து விசாரணை படுத்தும் போது தான் இவ்வளோ பெரிய ஃப்ராடு நடந்திருக்கிறது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதுலேயும் அந்த ஃபார்ம் 6 நடந்திருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முதல் தலைமுறையாக வந்து வாக்காளராக உள்ளே வரக்கூடியவங்க
சாகுல் ராணின்னு சொல்லிட்டு 70 வயசு மதிப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டரா, 70 வயசை தாண்டி இருக்கிறாங்க. 80 வயசு ஓட்டர்ஸ்லாம் உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து ஓட்டர்ஸாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ஃப்ராடு, இவ்வளோ பெரிய விஷயம் வந்து அந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும் நடந்திருக்குதுன்னா இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ இந்தியா முழுவதும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கிட்டத்தட்ட 25 தொகுதியில் தான் ஒரு 32,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் பிஜேபி லீடு எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இவங்க பல தொகுதிகளை இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணி இவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தை படுகொலை சொல்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ கான்ஸ்டிடியூஷனே வந்து இந்தியாவை எப்படி டிக்ளேர் பண்ணுது, அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை வந்து எப்படி நேம் பண்ணுதுன்னா சாவரிங், சோஷியல், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்தியா. இப்படி தான் இந்தியாவுக்கு இவ்வளோ பெரிய பேர் இருக்குது. சாவரிங்ன்றது இவங்க ஆட்சி காலகட்டத்தில் அடிபட்டு போச்சு. டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் தான் வந்து நிறுத்த சொன்னேன். சாவரிங்னா தனித்து ஆட்சி செய்யக்கூடிய இறையாண்மை உள்ள ஒரு நாடு. டொனால்டு ட்ரம்ப் உள்ள வந்து சொல்கிறார், நான் தான் நிறுத்தினேன் அப்படின்றாரு. இவங்களால மறுத்து பேச முடியுதா? 32 தடவை சொல்லியிருக்காரு. 32 முறை இவங்களால இப்போ வரைக்கும் கூட டொனால்டு ட்ரம்ப்புடைய பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட இந்த அரசு பயப்படுது. அப்போ எவ்வளோ இவங்க டிபெண்ட்டாக இருக்கிறாங்க பாருங்க. செக்யூலர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு மதத்தை வச்சு எவ்வளோ இவங்க பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க இவங்களோட பாலிடிக்ஸே வந்து மதவாத அரசியலாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோஷியலிஸ்ட் அதையே வந்து இருக்கிற எல்லா வந்து அரசு அமைப்புகளையும் எல்லா அரசு முகமைகளையும் தனியார் மயமாக்குறது. ரிசர்வேஷன் நீங்கள் எதில் கிளைம் பண்ண முடியும்? சாவரிங் அத்தாரிட்டியில் தான் கிளைம் பண்ண முடியும். அப்போ ரிசர்வேஷனை அப்போ நீங்கள் எல்லாமே ப்ரைவேட்டைசேஷன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் எப்படி நீங்கள் சோஷியலிச இந்தியாவை உருவாக்க முடியும்? இப்போ கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய சோஷியலிசம் அடிபட்டு போச்சு. டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சிருக்கிறது இதோடைய ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது. ரிபப்ளிக் குடிகளால் ஏற்படுத்தக்கூடிய அரசு, இவிஎம் மிஷினாலும் இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் மூலிமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசை தான் பாஜக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அப்போது கான்ஸ்டியூஷன் இந்தியாவை டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய இது எல்லா விஷயமும் இங்கே அடிபட்டு போச்சு. அப்போது இது ஒரு பெரிய பிளான், இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இதை எல்லா இடங்கள்லுமே டிபேட் பண்ணோம். இப்போ தமிழ்நாடு போன்ற முற்போக்கு மாநிலங்களில் நம்ம இதை பற்றி பேசுகிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம். வட இந்தியாவில் இதை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய, நான் சொல்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை வந்து கையில் எடுக்கிறதுக்கு இன்னமும் கோடி மீடியாவாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒப்பீனியன் மேக்கிங் இருக்குல்ல, ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த விஷயம் கான்க்ரீட்டாக அதுக்கான எவிடன்ஸ் கொடுத்துருக்கிறேன், டாக்குமெண்ட்டான அதுக்கான எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதை எப்படி மறுக்கணும்? கவுண்டர் டாக்குமெண்ட் மூலிமா தான் நீங்கள் இதை மறுக்கணும். மிரட்டல் மூலிமா தானே இவங்க மறுக்கிறாங்க. அப்போது இவங்க மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வந்து அந்த அட்டானமஸ் பாடியும் பிஜேபி தன்னுடைய விங்கா மாற்றக்கூடிய வேலையை ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இது திருப்பி தொடர்ந்துதானா நான் வந்து ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும்னு விரும்புகிறேன். ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்னை யார் ஆட்சி செய்வதுன்றதை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை. இவிஎம் மிஷினோ எலெக்ஷன் கமிஷனோ வந்து என்னை யார் ஆட்சி செய்வான்றது முடிவெடுக்கணும்னா அப்புறம் இந்த நாட்டில் எனக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பாரபட்சமாக நடந்துட்டு இருக்குன்றத பல நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்போ எஸ்ஐஆர் பார்த்தோம், பீகாரில் நடத்தக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நம்ம பார்த்தோம். இந்தியா இப்போ லாஸ்ட்டாக இந்தியாவில் எடுத்த சென்செக்ஸ் 2011 எடுத்த சென்செக்ஸ், அதை கூட இவங்க வெளியிட மறுக்கிறாங்க. அடுத்தது எப்போ எடுத்திருக்கணும்? 2021 எடுத்துருந்துருக்கணும். கோவிட்டை காரணம் காட்டி தள்ளி போட்டாங்க. இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு, இப்பவும் எடுக்கல. கேட்டால் அதுக்கான ரிசோர்ஸ் இன்னும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் பீகாரில் கிட்டத்தட்ட 7 கோடி பேர் வாக்காளராக இருக்கிறாங்க, 6.5 கோடி பேர் வாக்காளராக இருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் முடிச்சிட்டேன்றாங்க. இது எப்படி மேஜிக்கு? அப்போ உனக்கு அங்கே ஒரு சோர்ஸ் இருக்குது, என்னால் முடிக்க முடியுதுன்னா இந்தியா முழுவதும் நீ சென்சஸ் எடு, கேஸ்ட் சென்சஸ் எடு. ரிசர்வேஷனை வந்து நீ யூனியன் கவர்மெண்ட் கேஸ்ட் சென்சஸ் பேஸ் பண்ணி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமே. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நீ புஷ்அப் பண்ணுறீங்க? பீகாரில் ஆல்ரெடி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஜுடிஷியல் ரிவ்யூவில் அது கொஸ்டின் ஆக்கப்பட்டு அதை வந்து கிடப்பில் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ பீகாரில் உங்களால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் ஒரே மாதத்தில் 6.5 கோடி பேரை உன்னால் வந்து நீ வந்து பண்ண முடியும் அப்படின்னா இந்தியா முழுவதும் நீ வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுக்கலாம்ல, அந்த ரிசோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்குல்ல. அப்போ அதை ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? இப்போ பிஜேபிக்கு ஃபேவராக தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு சூமோட்டாவாக தலையிடணும். இன்னமும் சுப்ரீம் கோர்ட்டு சில விஷயங்களில் மியூட் ஸ்பெக்டேட்டராக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து ராகுல் காந்தியே நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி இப்போ நடந்துக்குங்க, நீங்கள் வந்து இந்திய குடிமகன் தானா அப்படின்னு தான் நேற்றைக்கு தான் கேட்டிருக்கு. அதாவது முன்தினம் தான் கேட்டிருக்கு. அதாவது இந்தியாவுடைய நிலப்பரப்பு 2000 சதுர கிலோமீட்டர் காணான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாரு. அதற்கு வந்து பதிலளிக்க வேண்டிய மற்ற அமைப்புகள் எதுவும் பேசாமல் இருக்குது. அதனால் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து நீங்கள் இந்திய குடிமகன் தானான்னு சொல்லி ராகுல் காந்தியை பார்த்து கேள்வி வைக்குது. இப்போ ராகுல் காந்தி அந்த குற்றச்சாட்டை வச்சாருன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து சைனா வந்து அந்த இடத்த வந்து அவங்க டெரிட்டோரியை அறிவித்து அவங்களுடைய கசட்டில் அந்த டெரிட்டோரியை அறிவித்து அந்த கிராமத்துக்கு பேரும் வச்சு அவங்க டிக்ளரே பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன? இப்போ அது எல்லாமே வெளிப்படையாக வந்து நம்ம ஆன்லைனில் இருக்குது, எல்லா சோர்ஸஸ் அதுக்கு வெளியே இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி டிக்ளேர் பண்ண ஒரு விஷயத்தை தான் இவர் எடுத்து பேசுகிறாரு. இவங்க என்ன சொன்னாங்க? அது 2014 இவங்க ஆட்சி பிடிக்கும் போது என்ன சொன்னாங்க? இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படும், இந்தியாவுடைய எல்லைகள் பாதுகாக்கப்படும்னாங்க.
குஜராத்தில் நம்ம பார்க்குறோம் அதானிக்கு வந்து அவருடைய கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லை பகுதியில் பார்டரில் அவருக்கான பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட வர்டிக்ட் தான் விவிபேட்டோடைய கவுண்ட் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிங்கன்னு சொன்னது. அதை இவங்க ஒபே பண்ணுறது கிடையாது. இப்போது இந்த விஷயம் வந்து முழுக்க இவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை கேப்சர் பண்ணி இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் இவங்க இந்த பவர் சென்டருக்கு வராங்க. இது தொடர்ந்ததுன்னா கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ன்றது வந்து ஓட்டிங் ரைட்ஸ் நம்மளுக்கு சிட்டிசனுக்கு இருக்கிற மாதிரி இவிஎம் மிஷினுக்கு இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாக இருக்கும். நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளால் மாற்ற முடியாது. இது தமிழ்நாட்டுக்கு இந்த சூழல் வராதுன்னு சொல்லி நம்ம வந்து அசால்ட்டாக இருந்துட முடியாது. இப்போது இந்த விஷயம் வந்து தொடர்ந்து இதே போல் நடந்ததுன்னா தமிழ்நாட்டிலேயே அவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கான ஒரு நாள் சொல்லிடுவாங்க திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் அவங்களுடைய டார்கெட்டே திமுகவை டிஃபீட் பண்ணி இங்கே வந்து கேப்சர் பண்ணுன்றதுலாம் கிடையாது. இங்கே திமுக ஏடிஎம்கே இந்த பைப்போல் பாலிடிக்ஸில் ஒன்றை உடைக்கணும். அப்போ அந்த ஒன்றை உடைக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே சவாரி பண்ணி வங்காளத்தில் எப்படி இடதுசாரிகளை அப்புறப்படுத்திட்டு இவங்க வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு இதை தான் இங்கே அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் இங்கேயும் வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் அதிகாரத்தை கைப்பற்றிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் மூலிமா நாம் தமிழர் கட்சி மூலியமாவோ விஜய் மூலியமாவோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஓட்டை பிரிக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ சொல்லிட்டாங்கல்ல பீகாரில் தமிழ்நாட்டில் வந்து பீகாரில் இருக்கிறவங்களுக்கு 10 லட்சம் பேர் இங்கே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போகிறாங்கிற நியூஸில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இது எப்படி நடந்தது? இது அப்போது பவர் யார்கிட்ட இருக்குது? மொத்த வந்து இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டாக்ட்ரின் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஜுடிஷியரி, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ். இதில் எக்ஸிக்யூட்டிவையும் ஜுடிஷியரியும் அவங்க ஆட்களாக மாற்றுறாங்க. ஃபுல்லாக வந்து அந்த வலதுசாரி சிந்தனையுடையவங்களாக மாற்றுறாங்க. அந்த வலதுசாரி சிந்தனையுடைய அந்த சைக்காலஜி இருக்குல்ல அதை முதல்ல சமூகத்தில் இவங்களுக்கு ஆதரவாக பேச வச்சுருவாங்க, மக்களை அக்செப்ட் பண்ணிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் துணையோட ஆட்சியை கைப்பற்ற நினைப்பாங்க. இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இதில் முற்போக்க நாங்கள் இப்போ இதை டிபேட் பண்ணுறோம், இதை பேசுகிறோம். நார்த் இந்தியாவில் இது நியூஸாக இருக்குதான்னு பார்த்தா அது கேள்விக்குள்ளே தான். ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து இந்த அவேர்னஸை நம்ம எல்லா இடங்களையும் கொண்டு போனோம். இந்தியா கூட்டணி இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கையில் எடுக்கணும்.